யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியது மதுரை JM நீதிமன்றம். யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். செல்போன் பேசியபடி அஜாக்கிரதையாக காரை ஓட்டிய புகாரில் TTF வாசன் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். செல்போன் பேசியபடி அஜாக்கிரதையாக காரை ஓட்டிய புகாரில் TTF வாசன் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்போன் பேசியபடி அஜாக்கிரதையாக காரை ஓட்டிய புகாரில் TTF வாசன் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் TTF வாசனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதுரை JM நீதிமன்றம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். யூடியூபர் இவருக்கு ஜாமீன் வழங்கி இப்போது அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறது மதுரை மாவட்ட ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 6 உத்தரவிட்டிருக்கிறார். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அசாக்கிரதையாக மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டியதாகவும் TTF வாசன் மீது பிணையில் வெளியே வர முடியாத அளவுக்கு 308 கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்தனர். TTF வாசனை மதுரை மாவட்டத்தில் உள்ள JM நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி சுப்புலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தினர். அவரை நீதிமன்றம் அழைத்து வந்த போது அவர் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் நான் அப்படி என்ன குற்றம் செய்தேன் எனவும் அவர் ஆவேசமாகவும் பேசினார். இதனால் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டது. மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அசாக்கிரதையாக மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டியதாக TTF வாசன் மீது பிணையில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் 308 கீழ் அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அவர் LLR லைசன்ஸை பயன்படுத்தி காரை இயக்கியதாக அந்த விசாரணையும் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில்தான் அவர் JM இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். பைக் ரேஸானது TTF வாசனுக்கு வழக்கு ஒன்றில் ஏற்கனவே 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் TTF வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வருகிறார். அவர் அதனை காரை ஓட்டியபடி வீடியோவாகவும் பதிவு செய்து வருகிறார் எனவும் அந்த வழக்குல கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணியளவில் அவர் மதுரை பாண்டிக்கோவில் அருகே வண்டியூர் டோல்கேட் பகுதியில் TN 40 AD 1101 என்ற காரை அசாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாகவும் செல்போனில் பேசிக் கொண்டு ஓட்டுவதாக அச்செயலை காரின் டேஷ்போர்டில் உள்ள கேமராவில் பதிவு செய்து அந்த கேமராவின் முன் பதிவு செய்த அந்த காட்சிகளை ட்வின் என்ற ஐடியில யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் ஏற்க புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் கீழ் தான் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான TTF வாசன் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்திய நிலையில மேலும் கூடுதலாக அவர் மீது 308 என்ற பிரிவையும் சேர்க்கப்பட்டு அந்த வழக்கானது மதுரை மாவட்ட ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 6 இன்று அவர் TTF வாசனையும் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி அவருக்கு இது போல காரியங்களை இனிமேல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து அவரும் அவரது வழக்கறிஞரும் தற்பொழுது வெளியே வந்து பத்திரிகையாளர்களுடன் சந்தித்து வருகிறார்கள். இதனால் இந்த நீதிமன்றம் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் நிலவியது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.